இதே மாதிரி தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும், அதாவது அதிமுக, திமுகவை சேர்ந்தவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து கிளைக்கழகம் வரை, ஒன்றியம், நகரம் பகுதி கிளைக்கழகம் வரை பலர் இன்று திமுகவிலும் சரி, அதிமுகவிலும் சரி அரசியல் எதிர்காலமே கிடையாது. 2 கட்சி தலைவர்களும் அவங்களுடைய சுய லாபத்திற்காக, சொந்த குடும்ப நலனுக்காக 2 பேரும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும். எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் காரணத்தினால அந்த 2 தலைமை மீது நம்பிக்கை இழந்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய மாவட்ட செயலாளர் முன்னிலையிலும், எங்களுடைய அமைச்சர்கள் முன்னிலையிலும், எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னிலையிலும் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாற்றுக் கட்சியை இணைந்துட்டு வராங்க. அதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான் இங்கேயும் நடைபெற்றது. இன்னைக்கு வழக்கறிஞர்கள் பலர் இன்னைக்கு கட்சியில் இணைந்துள்ளனர். கண்டிப்பாக அவர்களுக்கு தேவையான அங்கீகாரம் கொடுக்கப்படும். அனைவருக்கும் தேவையான அங்கீகாரம், தேவையான மரியாதை, அங்கீகாரம் கொடுக்கப்படும். ஏன்னா ஒவ்வொருவரும் பல வருடம் அந்த கட்சியில பயணித்து, பல கஷ்டங்களை தாண்டி பயணித்து, இன்னைக்கு 2 கட்சி தலைவர்களும் அவர்களை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு அவங்க 2 பேருடைய சுய லாபத்திற்காக எடப்பாடியும் ஸ்டாலினும் இணைந்து பயணிக்க தயாராக இருக்கும் நிலையில அவங்க 2 பேரையும் நம்பி அவர்கள் யாரும் பயணிக்க தயாராகவில்லை. அந்த காரணத்துக்காக தமிழகம் முழுவதும் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் அதிமுக, திமுக சேர்ந்த அனைத்து அவங்க எல்லாம் கஷ்டப்பட்ட தொண்டர்கள், 20 வருஷம் 30 வருஷம் கடைநிலையில பூத் வரைக்கும் கஷ்டப்பட்ட தொண்டர்கள் இன்னைக்கு அவர்கள் 2 கட்சியை சேர்ந்த முக்கியமான அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு விளையிட்டு வராங்க. அவர்கள் அங்கேயே சேர்ந்துட்டு வராங்க. இன்னைக்கு அதே மாதிரி நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக கூட்டணியில வெற்றி பெற்றுட்டு தாவேகா கூட்டணியில அமைச்சரவையில் இருக்கிறது நியாயம்னா, அதிமுக திமுக சேர்றது நியாயம்னா அப்படின்னு அதாவது இந்த நிகழ்ச்சி, இந்த பிரச்சனை எல்லாம் எங்க வந்துச்சுன்னு சொல்றேன். இது யாருமே அவர்கள் இங்க இருந்து அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறும் எண்ணமே இல்லை. எப்ப எடப்பாடியும் ஸ்டாலினும் சேர்ந்து பயணிக்கணும்னு முடிவு பண்ணாங்களோ அப்பதான். இது திரு டிடி அவர்களுக்கு திரும்பவும் சொல்றேன், அவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? டிடி எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரு? அவர் எடப்பாடியை காலி பண்ணுவேன், எடப்பாடி துரோகி, எடப்பாடி துரோகி பன்னீர்செல்வம், துரோகி பன்னீர்செல்வத்தை நான் காலி பண்ணுவேன்னு ஒரு வருஷத்திற்கு 5000 தடவை சொல்லியிருப்பார். அப்புறம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அவர் ஒண்ணும் இல்லை, அவருடைய ஊர் திருத்துறைப்பூண்டியில போய் கேட்கட்டும். இந்த மாதிரி நான் 9 வருஷமா இந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சு துரோகி பன்னீர்செல்வத்தை வெளியேற்றுவேன் நான் 100 தடவை பேசியிருக்கேன் தினமும். நான் இன்னைக்கு போய் அதே பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்க நான் போய் கவர்னர் மாளிகையில போய் ஒரு எம்எல்ஏ உடைய சீட்டை தூக்கிட்டு போனேன். இது எப்படி நல்லா இருக்குன்னு அவர் ஊர்ல திருத்துறைப்பூண்டியில போய் அவர் ஊர்ல இருக்க பக்கத்து வீட்டுல இருக்கிற பொலிட்டிக்கலே தெரியாத ஒருத்தர் கேட்க சொல்லுங்க. அவர் செஞ்ச விஷயம் நியாயமா? அவரெல்லாம் எதுக்காக அரசியல் இத்தனை 9 வருஷம் பயணிச்சாரு? 9 வருஷம் அவர் பயணிச்சு, அவரோட சேர்ந்து பயணிச்ச ஒரு 50,000 பேரையாவது இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை முழுசும் முடிச்சுட்டு ரோட்ல விட்டு போயிட்டாரு. அவர்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். அவர்கள் அனைவரும் இவருக்கு பின்னாடி பயணிச்சு ஒவ்வொரு நாள் இவரை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கும் சென்டா பண்றதுக்கும் இவர் பின்னாடியே சுத்தி ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இழந்து அவர்கள் 50,000 பேராவது குறைஞ்சபட்சம் அவர்கள் நடுத்தரில் நிற்கிறார்கள். இவரை மாதிரி பலர் இன்னைக்கு அவர் சொன்னதுக்கே சொல்றேன், எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து கட்சியில பயணிக்க வச்சா யார் ஒத்துப்பா? இது மக்களுக்கு கொடுத்த தீர்ப்பா? எடப்பாடியும் ஸ்டாலினும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்கணும் மக்கள் கொடுத்த தீர்ப்பா? மக்கள் கொடுத்த தீர்ப்பு எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். சோ நம்பர் பாலிடிக்ஸ்ல ஒரு சில இடங்கள்ல அவர்கள் வெற்றி பெற்று இருக்கலாம், ஒரு சில இடங்கள்ல அந்த ஏரியாவில் இருக்கிற வாக்கு வித்தியாசத்துல நம்பர் அரித்மெட்டிக்ல மிஸ் ஆயிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல பெருவாரியான மக்கள் கொடுத்த திருப்பி எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆகணும். சோ அதற்காக இவங்க 2 பேரும் அதை மக்களை ஏமாற்றும் விதமா நடந்து கொண்டால் அவர்கள் கூட்டணியிலிருந்து நேர்மையாக நியாயமாக பயணிக்க விரும்பும் எந்த கட்சியும் அவரோட பயணிக்க முடியாது. இதான் ஒரே பிரச்சனை. அவங்க 2 பேரும் இதை அவங்களே மறுத்து சொல்ல முடியல. 2 பேரும் சேர்ந்து பயணிக்க முயற்சி செஞ்சாங்கன்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அது ஸ்டாலினே ஒவ்வொரு ஐயா காதர் மொழியின் உட்பட அனைவருக்கும் போன் செஞ்சு நீங்க எடப்பாடி முதலமைச்சராக, இதுக்கு மேல ஒரு கேவலமான அரசியல் என்ன இருக்கு? நீங்க கவுண்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் போன் பண்ணி ஒவ்வொரு கூட்டணி கட்சியிட்டையும் போன் பண்ணி நம்ம எடப்பாடியை முதல்வராக்கணும்னா யாரு ஒரு தன்மானம் உள்ள யாராவது இதை ஒத்துக்குவாங்களா? அதுதானே முதல் பிரச்சனை. அது புரிஞ்சு பேசுறாரு. அவர் டிடிவிக்கு எல்லாமே புரியும், அவர் அண்ணன் டிடிவிக்கு எல்லாமே புரியும். புரிஞ்சாலும் அவர் காலத்துக்கு இருக்காப்புல இந்த தண்ணி போற மாதிரி அவர் ஒவ்வொரு சைடும் அவர் வளைஞ்சு நெஞ்சு போவாரு. இன்னைக்கு அவருக்கு வேற வழியே இல்லை, கட்சியிலும் பயணிக்க முடியல. அவருடைய போதாத காலம் யாரை துரோகின்னு யாருக்கா கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த எடப்பாடியை முதல்வராக்குறேன் கவர்னர் மாலை நின்னாரு. அதற்கு மேல அவருக்கான ஒரு மரியாதை பொது தளத்தில் கண்டிப்பாக 100% இழந்து விட்டார். அவரும் கொஞ்சம் பேசாம இருந்தால் நல்லது. கொஞ்ச நாளைக்கு பேசாம இருந்தால் அட்லீஸ்ட் இருக்கிற கொஞ்சம் மரியாதை அவருக்கு தக்க வச்சுக்கலாம். இங்க பாருங்க, தமிழகத்தில் நம்ம என்ன பின்பற்றுறோமோ அதான் பின்பற்றோம். தமிழகத்துல நம்ம என்ன பின்பற்ற போறோமோ, ஏன் இதே நேரத்துல குஜராத்ல மன்னிக்கிறோம் வெஸ்ட் பெங்கால்ல அவங்களுடைய பதவியேற்பு விழால வெஸ்ட் பெங்காலுடைய அவங்களுடைய பாடல் தானே முதலில் ஒழிக்கப்பட்டது. அப்ப என்ன ஆச்சு? தமிழகத்தில் நமக்கு ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. தமிழக நிகழ்ச்சிகள்ல நம்ம இப்படிதான் செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம தமிழ் தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படும், அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாம்.
இல்ல கண்டிப்பா என்னென்ன எந்தெந்த நேரத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லி முதல்ல ஆலோசிச்சு பண்ணுவாரு. இது மாதிரி பல துரோகங்கள் மக்களுக்கு அங்கங்க செய்யப்படும். நிறைய நிகழ்ச்சியில மக்களுக்கு துரோகம் செய்யப்படும். அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. இதை பற்றி பேசிய திமுக அதுல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கூட, அந்த கமிஷன்ல குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரி மீது கூட தேவையான நடவடிக்கை எடுக்கல திமுக. கண்டிப்பா எங்கெங்கெல்லாம் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்வர் ஆராய்ச்சி தேவையான நேரத்தில் செய்வாங்க. பணி நியமன விவகாரத்துல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான குற்றச்சாட்டை எல்லா எதிர்கட்சியில இருக்கிற மூத்த தலைவர் உட்பட எல்லா பேரும் எதிர்கட்சியில திமுக தான் சொல்லுங்க. எதிர்கட்சியில எல்லா மூத்த தலைவர் வெறும் திமுக எப்படி இது சாத்தியமாகும்? இப்ப இல்ல அதாவது யோகி பாபு இந்த மாதிரி விவரங்கள்ல போய் அங்க யாராவது மயக்கம் போட்டு இறந்தாங்கன்னா அவங்களுக்கும் பணி சிவசங்கர் கேட்டிருக்காங்க. இல்ல எல்லாருக்கும் அதாவது இது கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சதியின் வேலையால இவ்வளவு பெரிய உயிரிழப்பு நடந்துச்சு. மிக கொடுமையான ஒரு விஷயம். கண்டிப்பாக அரசாங்கம் வந்த பிறகு, அண்ணன் விஜய் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வந்த பிறகு இழந்த குடும்பத்தினருக்கு கண்டிப்பாக இழப்பீடு, அவங்களுக்கு தேவையான இழப்பீடு கட்சி சார்பாக வழங்கப்பட்டது. அவருக்கு வேலை வாய்ப்பும் கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்பது, ஏன்னா இது மிகப்பெரிய உயிரிழப்பு. ஒரு சதி திட்டத்தால் நிகழ்த்தப்பட்டது. கண்டிப்பா இதை யாரும் மறக்க மாட்டோம். கண்டிப்பா அது அரசாங்கத்தின் முதல்வரின் முடிவு. அது யாரும் அதை தடுக்க முடியாது. அதே மாதிரி இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான் இந்த பணி ஆணைகளை கொடுத்திருக்காங்க. அதற்கும் இதுக்கும் சம்மதம் இல்லை. இடைத்தேர்தல் நாங்க தான் சொல்றோமே, நாங்கள் ஒட்டுமொத்த கட்சியும் எப்பவும் தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம். அதுல ஏன்னா மக்களுடைய ஆதரவு இருக்கு. மக்களுக்காக தான் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தலுக்காக செய்யற காலங்கள்லாம் போயிருச்சு. மக்களுக்கு எது நல்லது, யாருக்கு செய்யணும், எந்த கட்சி நல்ல கட்சி, யாரு மக்களுக்காக செய்யறாங்கன்னு மக்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்து மக்கள் எனக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு தெரியும் யாரு மக்களுக்காக செய்யறா, யாரு உண்மையான தலைவர், யாரு சுயநலவாதிகள், யாரு ஊழல்வாதிகள், மக்களுக்கு நல்லா தெரியும். இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. பணி நியமன ஆணை கொடுத்தது சரிதான். கண்டிப்பா சரிதான். இல்ல நாங்க தான் கேள்வி கேட்டோம். அதாவது எஸ்பிக்கே தெரியல. கரூர்ல இருந்த எஸ்பி என்னோடதான் இருந்தாரு. எஸ்பி என்னோடதான் இருந்தார். நானும் எஸ்பி ஒன்னாதான் இருந்தோம். எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி தெரிஞ்சு? எஸ்பிக்கே தெரியாது சம்பவத்தில் யாரு உயிரிழந்தாலும், இல்ல ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பேர் இருக்காங்க. எஸ்பிகிட்ட நானும் கேட்டேன், என்னாச்சு, ஏதாவது டிசாஸ்டரா, ஏதாவது யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியா, ஏதாவது விழுந்துருச்சா, ஏதாவது செவர் எதாவது விழுந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல, ஒண்ணும் இல்ல சார், 2-3 பேர் மயக்கம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாரு. எஸ்பிக்கே தெரியாத விஷயம் செந்தில் பாலாஜிக்கு உடனே எப்படி போச்சு? செந்தில் பாலாஜி பக்கத்துல, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய தலைவர், அவரோட நிகழ்ச்சி நடக்குது, எல்லாரும் பக்கத்துல ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா செந்தில் பாலாஜி? ஜிஹெச்சுக்கு பக்கத்துல ரூம் போட்டு காத்துட்டு இருந்தாரா? எப்படி உடனே 5 நிமிஷத்துல அங்க அந்த இடத்துக்கு வந்தார்? மற்ற ஊர்கள்லாம் அவங்க வீட்டுல இருப்பாங்க, இல்ல டிவியில பார்ப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு கூட்டம், அந்த நகர் முழுவதும் கூட்டம் இருக்கும், நகர் முழுவதும் மக்கள் இருப்பாங்க. அப்ப அதையும் தாண்டி இவர் எதிர்க்க அங்கே காத்துக்கிட்டு இருந்தார். நிறைய விஷயங்கள், அதாவது திமுக மாதிரியான கட்சிக்கு நிறைய கேள்விகள், இன்னும் பதில் தெரியாத கேள்விகள் நிறைய இருக்கு. இதேதான் ஒண்ணு இல்ல, ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த பொழுது திமுக தலைவருடைய கூட்டம் அன்னைக்கு 5 மணிக்கு ஸ்ரீபெரும்பூர்ல இருந்துச்சு. ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் எதற்காக ரத்து செய்யப்பட்டதுன்னு இப்பவும் ஜெயின் கமிஷன்ல அந்த கொஸ்டின் இருக்கு. இது மாதிரியான விடை தெரியாத பல கேள்விகள் திமுக மேல இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கு. எதற்காக, எதனால் திமுக தலைவர் கருணாநிதி அவருடைய கூட்டம், ஸ்ரீபெரும்பூர்ல இருந்த கூட்டம் ரத்து செய்யப்பட்டது? அந்த ஒரு கேள்விக்கு ஜெயின் கமிஷன்ல இன்னமும் விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி கரூர் சம்பவமும் ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்கும். கண்டிப்பாக இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு தெரிஞ்சால் போதும். கண்டிப்பா, ஏன்னா அது அரசு மக்களுக்காக தான் செயல்படுது. இயற்கை தான் முக்கியம். இயற்கையும் வளர்ச்சியும் சேர்ந்துதான் போகணும். இயற்கையை அழிச்சிட்டு வளர்ச்சி கொண்டு வர முடியாது. எங்கெங்கெல்லாம் மக்களுக்கும் இல்ல இயற்கைக்கும் எதிராக ஒண்ணு இருக்கோ, தமிழக அரசு கண்டிப்பா தானாக முன் வந்து அதுக்கான வேலையை செய்யும். அதுக்கு அரசு என்ற முழு அளவில் எல்லா அமைச்சர்களும், எல்லா எம்எல்ஏக்களும் அதுதான் வேலை பார்த்துட்டு. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 13 மணி நேரம் அனைத்து அமைச்சர்களும், அனைத்து எம்எல்ஏவும் முதல்வர் 14 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்கும். அப்ப தலைமை கட்சியகத்துல இருந்துட்டு மீதி போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அனைத்து கோப்புகளையும் பார்த்து கையெழுத்திட்டு தான் முதல்வர் போறாரு. ஸோ இது அளவுக்கான ஃபங்க்ஷனிங் இருந்தாலே போதும், அனைத்து துறைகளும் சீராகும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்ல. வீக் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை கேலி செய்யும் எண்ணம் இல்லை. அதை அந்த நிலைமைக்கு கொண்டு போனது இவங்க 2 பேரும், ஸ்டாலினும் எடப்பாடி தான். அவங்க அந்த நிலைமைக்கு கொண்டு போனதான். மற்றவர்கள் யார் வேணாலும் அவர் கட்சி ஆரம்பிக்கலாம், என்ன செய்யலாம். அதை பற்றி அவரோட சொந்த விருப்பம். பட் அந்த வீக் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல வரல. அந்த நிலைமைக்கு கொண்டு போனது 2 சுயநலவாதிகள், 2 குடும்பத்தினர், 2 குடும்பத்தை காப்பாற்றுக்குள்ள அவங்க எடுத்த முடிவு தான் சொல்றோம். தவிர மற்றபடி அவர்களை கேலி செய்யும் எண்ணமோ அந்த மாதிரி இல்லை. அது அவங்களுடைய சுயநல முடிவு. இதை நோக்கிதான் அவங்க செல்லுவாங்கன்னு முன்னாடியே தெரியும். அதான் மக்கள் அப்படி வாக்களிச்சாங்க.
இல்ல வைகை ஆறு தூர்வாரும் பணிகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். அதை ஒட்டி இது அனைத்து வேலையும் கண்டிப்பா துரிதமா செய்வோம். ஏன்னா தூர்வாரும் பணிக்கான இன்னும் தேவையான அனுமதிகள் காத்துட்டு இருக்கோம். ஒன்றிய அரசுல வந்த உடனே முழு அளவு தூர்வாரும் பணிகள், ஏன்னா இது ஒரு 7-8 வருஷ ப்ராஜெக்ட். பட் கண்டிப்பா நம்ம செய்ய போறோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஐக்கிய அரசை எதிர்ப்பதற்கு திமுகவும் ஓரணியில் காங்கிரஸ் வர இல்ல அது எப்பயுமே நாங்க அப்படிதான் இருக்கோம். எங்கெங்கெல்லாம் எதிர்க்க வேண்டுமோ கண்டிப்பாக 100% அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கோம். அந்த அந்த எந்த வித காம்ப்ரமைஸும் முதல்வர் அதில் செய்ய மாட்டார். எங்கெல்லாம் எதிர்க்க முடியுமோ, எங்கெல்லாம் தமிழக உரிமை பறிபடுவதோ, எங்கெங்கெல்லாம் வந்து தமிழக மக்களுக்கு எதிராகவோ இல்ல மக்களுக்கு எதிராக இருக்கோ, முதல் குரல் தமிழக வெற்றி கலந்து திமுக கருத்துக்கு திமுக கருத்துக்கு திருமாவளவன் கருத்து வர இல்ல என்னன்னா ஒன்றிய அரசு எந்த மக்களுக்கு விரோத செயல்களோ எதை செய்தாலும் முதல் குரல் நம்மளுடைய தமிழக வெற்றி பெறும். அப்படித்தான் முந்தைய காலங்கள் இருந்து எந்தவித காம்ப்ரமைஸும் தலைவர் செய்து கொள்ள மாட்டார். எங்களுடைய தலைவர் இல்ல மத்திய அரசுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் நாம கொள்கை எதிரின்னு தெளிவா சொல்லு. அதுல ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கோமா? எவ்வளவு சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி வந்துச்சு. நீங்க எல்லாம் வந்து கூட்டணி சேர போறீங்களா அப்படி எவ்வளவு பொய்யான பிரச்சாரங்கள் திமுக செய்தார்கள். அனைத்தையும் தாண்டிதான் நீங்க வந்திருக்கோம். எந்த காம்ப்ரமைஸும் கொள்கை அளவிலேயோ அரசியல் அளவிலேயோ தலைவர் செய்து கொள்ள மாட்டார். நம்மளுடைய முதலமைச்சர் செய்து கொள்ள மாட்டார்.